இவங்க ஒரு இரும்பு பெண்மணி, இவங்க பண்ண சம்பவம் வந்து ஒரு மாசான சம்பவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பயங்கர பெருமையாக தான் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த உபர் நிறுவனம் அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த பெண்மணியை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்விக்கியில் வந்து ஒரு பாலிசி ஒன்று இருக்குது, டோர் ஸ்டெப் டெலிவரி அப்படின்ற பாலிசி. அதன் அடிப்படையில் அந்த வீட்டு கதவை போய் அவர் தட்டும்போது அந்த கதவு ஓப்பன் ஆகுது. நீ இந்த ட்ரெஸ்ஸை போடணும், இந்த கலர் யூனிஃபார்ம் போடணும், இந்த கலரில் பெட்டி வச்சுக்கணும், இப்படி போய் ஃபுட் டெலிவரி பண்ணணும், கதவுல போய் நீ நிற்கணும், அவங்ககிட்ட நீ ரேட்டிங் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட நடை உடை பாவனைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு நிறுவனம் கடைசியில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம், நம்மளை வந்து வேலையை விட்டு தூக்கினாங்கன்னா நம்மளை பாதுகாக்க வேண்டியது, எம்ப்ளாய்மெண்ட்டை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. ஆனால் அரசாங்கத்தோட லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் இருக்க பல கோடி தொழிலாளர்களை பாதிக்கிற, அவங்களோட சந்ததியை பாதிக்க போகிற ஒரு சம்பவம் இந்தியாவில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த சம்பவத்தை எதிர்த்து வர பிப்ரவரி 12ஆம் தேதி இந்தியாவில் இருக்க பல கோடி தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கில் போகிறாங்க. அந்த ஸ்ட்ரைக்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணலையோ, அந்த ஸ்ட்ரைக் எதுக்காக நடக்குது, அதோட நோக்கம் என்னென்ன, அதோட குறிக்கோள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். ஏன் இந்த ஸ்ட்ரைக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத 3 உண்மை சம்பவங்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம்பவம் 1, ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு உபர் ஈட்ஸில் வேலை பார்க்குற ஒரு பெண்மணி அவங்களோட கை குழந்தைய வந்து அவங்க நெஞ்சை சுற்றி கட்டிக்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ண போயிட்டுருப்பாங்க. அவங்க ஒரு டிராஃபிக் சிக்னலில் நிற்கும்போது அதை யாரோ வந்து புகைப்படம் எடுத்து அதை ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த புகைப்படம் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகுது. அந்த புகைப்படத்தை பகிர்றவங்க எல்லாருமே இங்கே என்ன பேசுகிறாங்கன்னா, ஐயோ இந்த பெண்மணி வந்து பயங்கரமான இரும்பு பெண்மணி, ஒரு கை குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இவங்க ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ வெயிலில், இவ்வளோ டஸ்ட்டில், இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க வந்து ஒரு இரும்பு பெண்மணி, இந்த மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு ஒரு சைடு. இன்னொரு பக்கம் இதுதான் தாய்மையோட அடையாளம், அந்த குழந்தைய ஃபீட் பண்ணுறதுக்காக, அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம். இது வந்து சோஷியல் மீடியாவோட ஒரு பிளாட்ஃபார்மில் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணை அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டு அந்த பெண்ணை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட சமூக வலைதளங்களில் இவங்களோட பிக்சரை ஷேர் பண்ண 99% பேர் பேசின விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு இரும்பு பெண்மணி, இவங்க பண்ண சம்பவம் வந்து ஒரு மாசான சம்பவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பயங்கர பெருமையாக தான் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த உபர் நிறுவனம் அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த பெண்மணியை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்மெட்டை வந்து பரிசாக கொடுக்குறான். ஏன்னா அந்த சிக்னலில் நிற்கும்போது அவங்க வந்து ஹெல்மெட் போடல. ஸோ நீங்கள் இந்த ஹெல்மெட் போட்டு சேஃப்டியாக போயிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக உபர் நிறுவனம் அவங்களுக்கு ஹெல்மெட்டை பரிசாக கொடுத்து அடுத்த நாள் அதை அவங்களோட பேஜில் வந்து பப்ளிஷ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு ஐயோ உபர் நிறுவனம் பார்த்தீங்களா, உபர் ஈட்ஸ் நிறுவனம் பார்த்தீங்களா, எவ்வளோ கைண்டாக இருக்காங்க அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு, அந்த அம்மா ஹெல்மெட் இல்லாமல் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு 4 ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை முழுக்க 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 ஒரு பாசிட்டிவிட்டி, அதாவது ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாசிட்டிவிட்டி பார்வையிலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது 1 வயசு கூட ஆகாத ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு அம்மா ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க, வேகாத வெயிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையே இந்த சமூகம் எப்படி அணுகுதுன்னா, அவங்கள ஒரு மோட்டிவேஷனுக்கான ஒரு சிம்பிளாக, அவங்கள ஒரு சிங்கப்பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இந்த ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பார்வையில் தான் அணுகிறாங்க. ஆல்மோஸ்ட் சோஷியல் மீடியாவில் 99% ஃபயர் விட்டுட்டு இருக்கும்போது இங்கே இருக்க ஒரே 1% மட்டும்தான் இதை எப்படி கொண்டாடுறீங்க, இது வந்து ஒரு சமூக அவலம் இல்லையா, அந்த பெண்ணோட குழந்தைக்கு 1 வயசு கூட ஆகலை, அந்த 1 வயசு கூட ஆகாத குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க, இது வந்து ஒரு சமூக அவலம், இதில் கொண்டாடுறதுக்கு எதுவுமே கிடையாது, இதை நினச்சி நம்ம வெக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே 1% தான் பேசினாங்க. நாம் கேட்குற கேள்வியும் அதே தான். 1 வயசு கூட ஆகாத குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா ஃபுட் டெலிவரி பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை எப்படி செலிப்ரேட் பண்ண முடியும்? நாம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், அவங்களுக்கு 1 வருஷம் பேறுகால விடுப்பு இருக்குது. அதாவது குழந்தை பிறந்ததுன்னா 1 வருஷம் அவங்களுக்கு லீவு, அவங்க வீட்டில் சம்பளம் வாங்கிக்கிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டால் மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2 குழந்தை வரைக்கும் தான் உங்களுக்கு மகப்பேறு விடுமுறை இருந்தது. சமீபத்தில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 3வது குழந்தைக்கும் வந்து மகப்பேறு விடுமுறை உண்டு அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. இதை நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, ஏன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த மாதிரி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி பேறுகால விடுப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அரசு ஊழியர்களுக்கு இருக்கும்போது
இந்த மாதிரி தனியார் ஊழியர்களுக்கு ஏன் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இல்லை அப்படின்ற கேள்வியை தான் நம்ம கேட்டாகும். மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்படின்ற சட்டம் 1961 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்மணி ஒரு நிறுவனத்தில் 12 மாதத்தில், அதாவது ஒரு வருஷத்தில் 80 நாள் வேலை செஞ்சால் அவங்களுக்கு அந்த நிறுவனம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்கணும்னு சொல்லுது. அதாவது அந்த பெண்மணிக்கு குழந்தை பிறக்கும்போது குறைந்தபட்சம் 6 மாதம் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. அந்த சட்டம் எப்போ வந்ததுன்னா 1961 வந்தது. 1961 இப்போ நம்ம 2026 வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 39, 26, 65 வருஷம் அந்த சட்டம் இயற்றி ஆயிடுச்சு. இந்த சட்டத்தினால இப்போ வரைக்கும் பயன்பெற்றவங்க பார்த்தீங்கன்னா நாட் ஈவன், அதாவது ஒரு 4% கூட இருக்க மாட்டாங்க இந்த சட்டத்தோட பலனை அனுபவித்தவங்க. இப்போ நாம் அந்த பழைய கேள்விக்கு வருவோம், பழைய சம்பவத்துக்கு வருவோம். அந்த பெண்மணி ஒரு வயசு கூட ஆகாத குழந்தைய தூக்கிக்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ண போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் உண்டா கிடையாதா, ஏன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றத நம்மளோட கேள்வி. ஏன் கிடைக்கல, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத ரெண்டாவது ஒரு கதை சொல்லிவிட்டு அது கூட சொல்கிறேன். சம்பவம் 2, 2023 ரிஸ்வான் அப்படின்ற ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாய் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த வீடு 2வது ஃப்ளோரில் இருக்குது. ஸ்விக்கியில் ஒரு பாலிசி ஒன்று இருக்குது, டோர் ஸ்டெப் டெலிவரி அப்படின்ற பாலிசி. அதன் அடிப்படையில் அந்த வீட்டு கதவை போய் அவர் தட்டும்போது அந்த கதவு ஓப்பன் ஆகுது. திடீர்னு ஒரு நாய் அவர் மேலே விழுது. அவர் பதற்றத்தில் என்ன பண்ண தெரியாமல் நகர்ந்து போகும்போது ஸ்லிப் ஆகி 2வது ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்து அந்த ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் நடக்குது. ஐயோ, அந்த நாய் தான் பிரச்சனை, நாய் அவரை கடிக்க வந்ததுனால அவர் ஸ்லிப் ஆகிட்டாரு, டாக் லவர்ஸ் எல்லாமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவோட விவாதம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ இன்னொரு தரப்பினர் என்ன பேசுகிறாங்கன்னா, ஸ்விக்கி நிறுவனம் இறந்து போன ஊழியருக்கு ஹியூமனிட்டி கிரவுண்டில் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பேச பொருளாகுது. எல்லாருமே ஸ்விக்கி நிறுவனத்தை ட்விட்டரில் டேக் பண்ணி நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அந்த ஊழியருக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்கணும், ஏன்னா அவர் ஒர்க்கிங் ஹவர்ஸில் செத்து போயிட்டார், அதன் அடிப்படையில் நீங்கள் கொடுத்தாகணும்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது. அது என்ன கேள்வினா, ஸ்விக்கி நிறுவனம் எதுக்கு மனிதாபிமான அடிப்படையில் அந்த காம்பன்சேஷனை கொடுக்கணும், ஸ்விக்கி நிறுவனத்துக்கு அந்த பொறுப்பு இல்லையா அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. ஏன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டம் 1923 கொண்டு வந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட இங்கே எல்லா தொழிலாளர் நல சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த காம்பன்சேஷன் ஆக்ட் வந்துருச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் ஃபேக்ட்ரிஸில் தொடர்ந்து ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சேஃப்டி நார்ம்ஸ்லாம் அப்போ ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த விபத்தில் இறந்து போனவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த காம்பன்சேஷன் ஆக்ட். கிட்டத்தட்ட 103 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆக்ட் ஸோ ஒரு நிறுவனத்தோட ஊழியர் வேலையில் இருக்கும்போது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிறுவனத்தை சார்ந்தது. ஸோ ஸ்விக்கி நிறுவனம் ஹியூமனிட்டி கிரவுண்டில் கண்டிப்பாக காம்பன்சேஷன் கொடுத்தாகணும் அப்படின்றது தான் சட்டம். ஆனால் ஸ்விக்கி நிறுவனம் அந்த ஊழியருக்கு காம்பன்சேஷனும் கொடுக்கல. இப்படி ஒரு ஊழியர் வேலை நேரத்தில் செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு ட்வீட் கூட போடல. ஸ்விக்கி நிறுவனம் இதை அப்படியே கண்டும் காணாமல் கடந்து போயிடுறாங்க. ஏன் ஸ்விக்கி நிறுவனம் இந்த ஊழியருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கல அப்படின்றதுக்கான பதிலும், ஏன் உபர் ஈட்ஸ் நிறுவனம் அந்த பெண்மணிக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்கல அப்படின்றதுக்கான பதிலும் ஒன்று தான். அந்த பதில் என்னென்னா, உபர் ஈட்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு கை குழந்தையோட ஃபுட் டெலிவரி பண்ண போன அந்த பெண்ணாக இருக்கட்டும், ஸ்விக்கி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு ஃபுட் டெலிவரி பண்ண போய் 2nd ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்து இறந்து போன ரிஸ்வானாக இருக்கட்டும், 2 பேரும் அந்த நிறுவனத்தோட ஊழியர்களே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த 2 நிறுவனமும் கை கழுவிடுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அதாவது நீ இந்த ட்ரெஸ்ஸை போடணும், இந்த கலர் யூனிஃபார்ம் போடணும், இந்த கலரில் பெட்டி வச்சுக்கணும், இப்படி போய் ஃபுட் டெலிவரி பண்ணணும், கதவுல போய் நீ நிற்கணும், அவங்ககிட்ட நீ ரேட்டிங் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட நடை உடை பாவனைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு நிறுவனம் கடைசியில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது எனக்கும் அந்த ஊழியருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் என்னோட எம்ப்ளாயியே கிடையாது, அவருக்கான எந்த காம்பன்சேஷனையும் இழப்பீட்டையும் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கை கழுவி விடுறாங்க. இந்த தொழிலாளர்களோட நீண்ட நாள் கோரிக்கை என்னவாக இருந்ததுன்னா, எங்களை அந்த நிறுவனத்தோட ஊழியர்களாக அங்கீகரிங்க அப்படின்றது தான் இருந்தது. இந்த நியூ லேபர் கோட்ஸில் அதை எப்படியாவது மாற்றுவாங்க, நம்மளை அந்த நிறுவனத்தோட ஊழியர்களாக அங்கீகரிப்பாங்கன்னு சொல்லி நம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் அவங்களுக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டும்தான். நியூ லேபர் கோட்ஸ்லேயும் கிக் தொழிலாளர்களை வெறும் கிக் தொழிலாளர்களை மட்டும்தான் அங்கீகரிச்சிருக்காங்களே ஒழிய அவங்கள ஒரு ஊழியராக, அந்த நிறுவனத்தோட ஊழியராக அங்கீகரிக்கவே இல்லை. மறுபடியும், அதாவது இந்தியாவில் பல கோடி கிக் தொழிலாளர்கள் இருக்காங்க. இன்றைக்கி நாம் சட்டம், தொழிலாளர் நல சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தால் அது கிக் தொழிலாளர்களை பாதுகாக்கிற மாதிரி தான் கொண்டு வரணும். ஆனால் இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, மறுபடியும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, உபர் ஈட்ஸ் அந்த மாதிரி நிறுவனங்களை ஒட்டுமொத்தமாக அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து நழுவ விட்டு இவங்கள வெறும் கிக் தொழிலாளியாகவே அங்கீகரிச்சிருக்காங்க. இப்போவும் அந்த நிறுவனங்களுக்கு, ஸ்விக்கிக்கோ ஜொமேட்டோவுக்கோ
அந்த நிறுவனத்தோட ஊழியர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் ஸ்விக்கி நிறுவனமும் ஜொமேட்டோ நிறுவனமும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட வரைவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இந்தியாவில் இருக்க பல கோடி உழைக்கும் மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி. சம்பவம் 3. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதாவது ஒரு vlog அது. அவர் காலைல ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸ் போகும்போது அவரோட ஆக்சஸ் கார்டு வந்து ஒர்க் ஆகலை. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், உங்களை வந்து வேலையிலேருந்து தூக்கிட்டோம் தம்பி, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து சொல்லிடுறாங்க. அதை வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு ரீல் போட்டிருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் காலைல ஆஃபீஸ் போனேன், போய் என்னோடய அக்சஸ் கார்டு ஒர்க் ஆகலை, என்னென்னு கேட்டால் வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் இந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். திடீர்னு காலைல போனால் வேலை இல்லைன்ட்டாங்க. இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக ஒரு ரீல் போட்டிருக்காரு. அந்த ரீலோட கமெண்ட்டில் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐயோ நீ இந்த விஷயத்தையே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டப்பா, நீ லைஃப்பில் பெரிய இடத்துக்கு போவ, நீ இதையே வந்து கடந்து வந்துட்ட, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவாக அவரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் யாராவது இந்த மாதிரி தூக்கக்கூடாது, இது வந்து சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே பண்ணலை. எல்லோரும் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி தான் அந்த கமெண்ட்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லே ஆஃப் பண்ணப்பட்ட பையனுக்கு வந்து ஒரு 29லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கும். இதே சிச்சுவேஷனில் ஒரு 48 வயசு 49 வயசில் இருக்க ஒரு நபர் இருக்காருன்னா அவர் இதே மாதிரி இந்த பிரச்சனையை அணுகிருப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தடவை யோசிச்சு பார்க்கலாம். 100% அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 48 வயசுலையோ 49 வயசுலையோ ஒரு நபரை வேலையிலேருந்து தூக்கும்போது அவருக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த வயசில் வந்து ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறதா இருக்கட்டும், கார் லோன் கட்டுறது, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். அந்த டைமில் திடீர்னு வேலையை விட்டு போ அப்படிங்கும்போது புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கு இன்பிட்வீன் வந்து செலவுகளை மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர். இவங்கள மாதிரி எந்த வாய்ப்புமே இல்லாத பல லட்சம் ஊழியர்கள் கடந்த ஒரு வருஷத்தில் வந்து லே ஆஃப் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது வேலையிலேருந்து துரத்தப்பட்டிருக்காங்க. டிசிஎஸ் நிறுவனத்தில் மட்டும் 3 மாதத்தில் 18,000 பேரை வந்து வேலையிலேருந்து தூக்கியிருக்காங்க. அமேசான் நிறுவனம் உலகம் முழுக்க 30,000 ஊழியர்களை வந்து லே ஆஃப் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. இங்கே இருக்க சின்ன சின்ன நிறுவனங்கள் இஷ்டத்துக்கு தொழிலாளர்களை வேலையை விட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிறுவனம் தாங்க நினச்சா இஷ்டத்துக்கு ஒரு ஊழியரை வேலையை விட்டு தூக்க முடியுமான்னா அப்படிலாம் தூக்கிட முடியாது. 100க்கு மேற்பட்ட ஊழியர்கள் இருக்க நிறுவனம் ஒரு ஊழியரை வேலையை விட்டு தூக்கணும்னா அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டை ப்ரியர் பெர்மிஷன் வாங்கணும். 90 நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட்டை வந்து பெர்மிஷன் வாங்கி கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வேலையை விட்டு தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருந்தது. அதே மாதிரி வேலையை விட்டு தூக்கும்போது அவங்களுக்கான காம்பன்சேஷன் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க 99% நிறுவனங்கள் இந்த ரூல் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டே இருக்காங்க. டிசிஎஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் மட்டும் கடந்த ஒரு வருஷத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையை விட்டு தூக்கப்பட்டிருக்கதா பல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. 1,00,000 பேர் வேலையை விட்டு தூக்கினாலும் அதில் அரசாங்கத்தோட தலையீடு அப்படின்றது 0. நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம், நம்மளை வந்து வேலையை விட்டு தூக்கினாங்கன்னா நம்மளை பாதுகாக்க வேண்டியது, எம்ப்ளாய்மெண்ட்டை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. ஆனால் அரசாங்கத்தோட லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 1,00,000 பேரை வேலை விட்டு தூக்கினாலும் சரி, கண்ணை மூடிக்கிட்டு காதை பொத்திட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாமல் அந்த விஷயத்தை கடந்து போகிறாங்க. 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வச்சுருக்க நிறுவனங்கள் ஒரு நபரை வேலையை விட்டு தூக்கணும்னா அரசாங்கத்தை பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற ரூல் இருக்கும்போதே இங்கே இருக்க பெரும்பாலான நிறுவனங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் ஊழியர்களை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நியூ லேபர் கோட்ஸில் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 100ன்ற லிமிட்டை 300 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 300க்கும் மேலே ஊழியர்கள் வச்சுருக்க நிறுவனங்கள் அரசாங்கத்தை பெர்மிஷன் வாங்கினா போதும், 299 பேர் இருந்தால் 300 பேர் இருந்தால் அவங்க எந்த நோட்டீஸும் இல்லாமல் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் எப்போ வேணால் ஊழியர்களை வந்து வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஃப்ரீடமை இங்கே இருக்க நிறுவனங்கள் கொடுத்துட்டாங்க. இது முழுக்க முழுக்க இங்கே இருக்க முதலாளிகளுக்கு சாதகமான விஷயம், பல கோடி தொழிலாளர்களுக்கு எதிரான விஷயம். அதாவது ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு போய் சேர்றீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களை வேலையை விட்டு தூக்கணும்னா அதுக்கு சில நாம்ஸ் இருந்தது. இப்போ உங்களை எப்போ வேணால் வேலையை விட்டு தூக்க முடியும். அதை எடுத்து உங்களால் லீகலி கொஸ்டின் கூட பண்ண முடியாத நிலைமைக்கு இந்த நியூ லேபர் கோட் வந்து நம்மளை தள்ளிடுது. இதுக்கு முன்னாடி நம்மளை வேலையை விட்டு தூக்குனாங்கன்னா ஒரு கேஸ் போட்டு நமக்கான காம்பன்சேஷனையாவது வாங்க முடியும். இப்போ அதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அரசாங்கமே சொல்லிடுச்சு 300க்கு கீழே ஊழியர்கள் இருந்தால் நீ எப்போ வேணால் உங்களை வேலையை விட்டு தூக்கிக்கலாம், என்கிட்ட கேட்கவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கான காம்பன்சேஷன் வாங்குகிற வாய்ப்பு கூட இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண 3 சம்பவமும் லேபர் கோட்ஸில் ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான், இன்னும் 99% வந்து டிஸ்கஸ் பண்ணப்படாமல் இருக்குது. அந்த 99% கிட்டத்தட்ட தொழிலாளருக்கு எதிரான விஷயம்தான். தொழிலாளருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேபர் கோட்ஸில் எதுவுமே சொல்ல முடியாது. இதை லேபர் கோட்ஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக கார்ப்பரேட் கோட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா முழுக்க முழுக்க தொழிலாளர்களுக்கு எதிரான விஷயத்தை தான் இதில் நிறைவேற்றி வச்சுருக்காங்க.
இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதோட பின்விளைவுகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை இதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிறோம், இதுக்கு எதிராக போராடல, இதுக்கு எதிராக வந்து ப்ரொட்டஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலன்னா இதோட மிகப்பெரிய விக்டிம்ஸ் நாம் மட்டும் கிடையாது, நம்மளோட சந்ததிகளும் தான்.